தொழிற்சாலையில் முதலமைச்சரை வரவேற்று பல்வேறு பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தது. ஆய்வு முடித்து வெளியே வரக்கூடிய முதலமைச்சருக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கையசைத்து தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கிய தொழிற்சாலைகளை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். தற்போது கண்ணாடி தயாரிக்கும் செயின் கோப்பை நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களிடமும் தொழிற்சாலையை பற்றி கேட்டறிந்த முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிப்காட் ப்ராஜெக்ட் ஆபீஸ் அலுவலகத்தை பார்வையிட்டார். சிப்காட் என்பது தமிழக அரசினுடைய தொழில் மேம்பாட்டு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் தொழில் பூங்காக்களை உருவாக்கி உட்கட்டமைப்பை வசதிகளை ஏற்படுத்தி முதலீடு ஈர்ப்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில அவரிடம் அங்கே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல அங்கே செயல்படக்கூடிய அந்த சிப்காட் தொழில் பூங்காவுடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறியக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவரோட சிப்காட் தொழில் பூங்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்திருக்கிறது. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மற்றும் உற்பத்தி தொழில் மையங்கள்ல ஒன்றாக விளங்குகிறது. உலக தரத்திலான வாகன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள், பொறியியல், மின்னணு மற்றும் கனரக தொழிற்சாலைகள் இங்கு இயங்கி வருகிறது. ஆயிரக்கணக்கானோருக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பை உருவாக்கி இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். இங்கே செயல்படக்கூடிய முக்கிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் டைம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், ரெனால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் நிறுவனம், யமஹா மோட்டார் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இங்க இயங்கி வருகிறது. ஏராளமான இந்திய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. முதலமைச்சருடைய ஆய்வின் முக்கிய அம்சங்களாக பார்த்தோம் என்றால் தொழில் பூங்காவுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது சாலைகள், மழைநீர் வடிகால், தெருவிளக்குகள் உள்ளிட்டவற்றை இங்கு இயங்கக்கூடியதாக பார்க்க முடிகிறது. அதே போல இந்த தொழில் பூங்காவில் முதலமைச்சர் பார்வையிட்ட பிறகு இங்கே ஒரு நினைவு மரக்கன்று ஒன்றையும் நற்றி தண்ணீர் ஊற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு இந்த ஆய்வுக்கு நிறைவாக அங்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களிடம் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டு அங்கே இந்த ஆய்வு மேற்கொண்டவுடைய நினைவாக அவருடைய கையொப்பத்தையும் இட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தொழில் பூங்காவுக்கு இயங்கி வரக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை ஆய்வு மேற்கொண்ட பிறகு அவர் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அதிகாரியிடம் கேட்டறிந்தார். அதற்கு முன்னதாக இங்க இந்த காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், அதிகாரிகள் அவருக்கு பூங்கொத்து மற்றும் புத்தகங்கள் குறித்து வரவேற்ற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து இங்க தொழில் பூங்கா இயங்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சிப்காட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகள், அந்த இயந்திர செயல்பாடுகள் மற்றும் இதனுடைய விரிவாக்கம் தொடர்பாக கேட்டறிந்திருக்கிறார். அத்தோடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவும் முதலமைச்சரோடு இந்த ஆய்வு பணிகளை கேட்டறிந்திருக்கிறார். அந்த சூழல்ல அங்க இருக்கக்கூடிய முதன்மை சீஃப் என்ஜினியர் என்று சொல்லக்கூடிய முக்கிய தொழிலாளர்களிடம் இந்த செயல்பாடுகளை குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆய்வு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்த்தோம் என்றால் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை நேரடியாக மதிப்பீடு செய்யும் ஆய்வாக இந்த ஆய்வு பார்க்கப்படுகிறது. புதிய முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உற்பத்தி துறையில தமிழ்நாட்டின் முன்னணி நிலையை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்காலத்துல ஆலோசிக்கப்படலாம். தமிழகத்துல முக்கிய தொழில் மையங்கள்ல ஒன்றாக ஒரகடம் சிப்காட் தொழில் பூங்காவில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். தொழில் பூங்காவில் உட்கட்டமைப்பு, முதலீட்டு சூழல், புதிய திட்டங்கள் மற்றும் தொழில்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வின் மூலம் புதிய முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் தொடர்பான அறிவிப்புகள் எதிர்காலத்துல வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிப்காட் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுல தொழில் மேம்பாட்டு நிறுவனமாக மாநிலம் முழுவதும் தொழில் பூங்காக்களை உருவாக்கி அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், முதலீடுகளை ஈர்ப்பதே இதனுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழில் வளாகமாக ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வளத்தினுடைய தற்போதைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். புதிய முதலீடுகளை ஈர்ப்பது, தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டார். தொழில்களுக்கு தேவையான சாலை, மின்சாரம், தண்ணீர் உள்ளிட்ட
உட்கட்டமைப்புகளை மதிப்பாய்வு செய்வது இதனுடைய இந்த ஆய்வினுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த உரகடத்துல செயல்படக்கூடிய தொழிற்பேட்டையை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய இந்தியாவின் முன்னணி உற்பத்தி மற்றும் முதலீட்டு மாநிலமாக மேலும் வலுப்படுத்தும் நோக்கில ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் தொழில் வளாகத்தில் உள்ள முக்கிய நிறுவனங்களை ஆய்வு மேற்கொண்ட பிறகு சிப்காட் உட்கட்டமைப்பையும் முதலமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் மூலம் புதிய முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான முக்கிய முடிவுகள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி திறன், புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப மேம்பாடு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி நடைமுறைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்துல தொழில் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. மாநிலத்துல வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதன் இத்தகைய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதனாலேயே இந்த முதலமைச்சர் இந்த ஆய்வு மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ரெனால்ட் மற்றும் நிசான் இணைந்து உருவாக்கிய கார் உற்பத்தி நிறுவனத்தையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சிப்காட்டை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.